காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு இதாயத்துல்லா மூத்த அனைவருக்கும் வணக்கம். காஷ்மீர் ஹரியானாவில் 10 ஆண்டு கால பாஜக ஆட்சி ஒரு அதிருப்தி, அதனால காங்கிரஸுக்கு சாதகம் என்று சொன்னாலும் கூட ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இந்த 370 சட்டப்பிரிவை சிறப்பு அந்தஸ்தை நீக்கியதுக்கு பிறகு ஒரு யூனியன் பிரதேசமாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு நடைபெறுகின்ற தேர்தல். காங்கிரஸினுடைய பிரச்சாரத்திலும் மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தியே உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நீங்கள் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள்லாம் கூட இந்த 370 நீக்கினது தவறு என்றெல்லாம் தொடர்ந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தேர்தல் நடந்திருக்கு. ஆனால் தேர்தலில் ஒரு பெரும்பான்மை ஆதரவு என்பது இல்லாமல் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியாக இருக்குது. தனிப்பெரும் கட்சியாக பாஜக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப பாஜகவுடைய மத்திய அரசுடைய நடவடிக்கை இந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கிறத காட்டுதா? அது முதல்ல ஜம்மு காஷ்மீரை எடுப்போம். விரிவாக ஹரியானாவை பற்றி சகோதரர் பிரியன் பேசியிருக்காரு. ஜம்மு காஷ்மீருக்கு நான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பயணம் சென்றிருந்தேன். அங்கே உங்களுக்கு பாஜக இல்லை, பாஜக எதிர்ப்பு என்பது அங்கே இருக்குது. அதனால் பாஜக என்ன செய்யுதுன்னு சொன்னால், தனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணுங்கிற அடிப்படையில் யாரையெல்லாம் காஷ்மீரில் தீவிரவாதின்னு சொல்லி அவர்களையெல்லாம் ஜெயிலில் போட்டது, அவர்களுக்கு எதிராக நடந்தவர்களோ அவர்களையெல்லாம் இப்பொழுது தூசி தட்டி எடுத்து, இந்த ஃபைலை தூசி தட்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எடுத்து அவங்கள காங்கிரஸுக்கும் தேசிய மாநாட்டு கட்சிக்கும் எதிராக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பாஜக உருவாக்கியிருக்கு. அவங்களுக்கு பின்னால் இருக்குது. இன்றைக்கி தீவிரவாதம் எதிராக பேசக்கூடிய பாஜக இன்றைக்கி தீவிரவாத தன்மை உள்ளவர்கள் என்று அவர்கள் சொன்னவர்களை, நான் சொல்லலை, சொன்னவர்களை இன்றைக்கி கொண்டு போய் நிற்பாட்டி தேசிய மாநாட்டு கட்சியையும் அந்த நம்முடைய காங்கிரஸையும் தோற்கடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்து, இது ஒரு புறம். ஜனநாயகத்தில் தேர்தல் காலத்துக்கு தானே வந்திருக்காங்க, அது தப்பு இல்லை. நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத நான் சொல்லணும் இல்லையா? மஹபூபா முஃப்தி கட்சியை பொறுத்தவரை கடந்த காலத்தில் பாஜக கூட்டணி வச்சு பாஜகவை ஆள வச்சதன் விளைவு அவங்களுக்கு இன்னும் எதிரான ஒரு சூழல் பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம பார்த்தோம். நான் நேராக போய் அவங்களுடைய தொகுதிக்கு கூட நான் போயிருந்தேன். நான் தேர்தலுக்காக போகல. இப்போ விசாரிக்கும் போது சொன்ன விஷயம், மஹபூபா முஃப்திக்கு மேலே இருந்த ஒரு மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அவங்க எங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. நாளைக்கு ஒரு சூழல் வந்தால் ஏற்கனவே அடிபட்டவங்க, அவங்க பாஜகவுடைய அந்த நரித்தனத்துக்கால் அடிபட்டவர்கள், அதனால் அவங்க கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பழைய அளவுக்கு கிடைக்காது, குறைஞ்ச இடங்களில் கொஞ்சம் சீட்டு கிடைச்சாலும் அது காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்கும். இங்கே ஒரு பக்கம். இப்போ ஜம்முவை பொறுத்தவரை பிரியன் அழகாக சொன்னார், காங்கிரஸ் அதிகமாக இடர்கள் பெற்றால் அங்கே பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு. ஜம்முவை பொறுத்தவரை அங்கே எதிர்பார்த்த அளவு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். ஒன்று, வேலை இல்லாமல் அங்கே உள்ள சூழ்நிலை. ஏற்கனவே இந்த பண்டிட்டுகள் விஷயத்தில் பாஜக ஆட்சியில் தான் இந்த அதிகமான பண்டிட்டுகள் வெளியேறினாங்க. பாஜக ஆதரவு மத்திய ஒன்றிய அரசாங்கம் இருந்துச்சு, அப்போ தான் வெளியேறினாங்கிறத இன்றைக்கி தோலுரித்து காட்டியிருக்கிறது காங்கிரஸ். 3வது, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உங்களுக்கு பாஜக செஞ்ச தப்பு, பாஜக மேலே என்ன கோபம் அப்படின்னு சொன்னால், இந்த காஷ்மீரை ஒரு மாநிலமாக இருந்ததை என்ன ஆக்கிட்டாங்க, அவங்க ஒரு டெரிட்டரியாக ஆக்கிட்டாங்க, யூனியன் டெரிட்டரியா. இது ஒட்டுமொத்தமாக ஜம்மு காஷ்மீர் ரெண்டு பேருக்குமே கோபம், ரெண்டு மக்களுக்குமே ஒரு கோபம் பாஜக மேலே இருக்குது. அதனால தான் ஜம்முவில் ஏற்கனவே வாங்கின வாக்குகள் அவங்களால பெற முடியல பாஜகவால். இது ஒரு பக்கம். இப்போ இல்லை, அப்படி கோவம்னு இருந்தால் கருத்து கணிப்புகளில் இப்போ ஹரியானாவில் சொல்லிடுறாங்க தம்பிங் மெஜாரிட்டியில் வந்துடுறாங்க காங்கிரஸ் கூட்டணி அப்படின்னு. ஆனால் இங்கே அப்படி சொல்ல முடியல. கோவம்னு இருந்தால் ஒரு 10 இடம் கூட வரக்கூடாதுல்ல. ஆனால் ஆட்சியே பிடிக்கலாம், இழுபறியாக இருக்கும், மாறலாங்கிற இடத்துக்கு கடும் போட்டியை கொடுக்குறாங்க. தேர்தல் கருத்து கணிப்புகளை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரஸ் வெற்றி பெறுதுன்னு சொல்கிறத கூட நாளைக்கு தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது. நேற்று கூட பல இடங்களில் தேர்தல் ஹரியானாவில் இல்லை, காஷ்மீரில் இருக்கா. திரும்ப சொல்கிறேன், தேர்தல் பெட்டிகளை பாஜகவினர் எடுத்து போனது பிரேக்கிங் நியூஸ்லேயே வந்துச்சு. நேற்று மாலையில் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாஜகவுக்கு பல்வேறு வகையிலும் தேர்தல் கமிஷன் ஆதரவு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதனால் எதுவும் நடக்கலாம், அதுக்கு சொல்ல வர்றேன் நான். இப்போ நீங்கள் ஜம்முக்கு காஷ்மீர் அந்த ஆதரவோடு இருக்கிற அந்த தேர்தலில் தான் ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதை கூட நான் பிடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, எல்லா கருத்து கணிப்புகளும் சொல்லுது. நான் இல்லைங்கள, இன்னும் சொல்ல போனால்
ரிபப்ளிக் கருத்து கணிப்பு ரொம்ப அதிகமா பாஜகவுக்கு கண்மூடி 60 இடங்களுக்கு மேல கண்மூடி ஆதரிக்கக்கூடிய ரிப்பப்ளிக் வந்து அந்த அளவுக்கு சொல்லுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ஹரியானாவை பொறுத்தவரை கடந்த முறை 45 இடம் பெற வேண்டிய பாஜக 40 இடம் தான் பெற்றுச்சு. வழக்கம் போல பாஜக பல கட்சிகளை எப்படி மெஹபூபா முஃப்தியை கூட்டணி வச்சு அந்த கட்சியை காணாம ஒண்ணுமில்லாம ஆக்கியதோ, அதே மாதிரி இந்திய லோக்தளத்தோட கூட்டணி வச்சு அந்த இந்திய லோக்தளத்தை இன்னைக்கு 3வது நாளாவது கட்சியா மாத்திருச்சு. அதே மாதிரி இந்த மக்கள் ஜனநாயக கட்சிங்கிற கட்சி இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட 10 இடம் இருந்துச்சு. அவங்க உள்ளபடியே காங்கிரஸோட இணைந்திருந்தால் பாஜக சொல்றீங்களா, ஜனநாயக ஜனதா கட்சி துஷ்யந்த் அது மக்கள்னு வருது இல்லையா, அதான் ஜனநாயகம்னா மக்கள் இதுதானே. அப்ப இந்த கட்சி இருக்கு இல்லையா, அது கடந்த முறை இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பலவீனம் அதுக்கு ஏற்பட்டிருக்காது. எந்த அளவுக்கு பலவீனப்பட்டுச்சுன்னா இந்திய லோக்தளத்துக்கு அடுத்த இடத்துக்கு வந்துருச்சு. கடந்த முறை ஐஎன்எல்டியை விட அதிகமான இடங்களை பெற்றது. அப்ப பாஜகவோட கூட்டு சேர்ந்தா அவங்க காணா போயிடுவாங்க அல்லது வீணா போயிடுவாங்கிறது தொடர்ந்து நமக்கு பல ஊர்களில் தெரிஞ்சிருச்சு. எங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்சு, மகாராஷ்டிராவில் சிவசேனா அடிபட்டுச்சு, காஷ்மீரில் மெஹபூபா முஃப்தி அடிபட்டாங்க, ஹரியானாவில் லோக்தள் அடிபட்டுச்சு. அதே மாதிரி நிதிஷ்குமாருடைய அந்த செல்வாக்கை வந்து பாஜகவுடைய அலையன்ஸ் குறைச்சிச்சு. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இப்படி ஒவ்வொரு மாநிலத்தில் அதிமுக பலமான எதிர்கட்சியை பலவீனமா கட்சியா மாத்தி இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆந்திராவில் ஜெகன்மோகன் அவருக்கு மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தனால நேரடி ஆதரவு இல்லை, மசோதாக்களுக்கு மட்டும் தான் ஆதரவு கொடுத்தா, ஆதரவு கூட்டணி இல்லையே. ஒரு நாட்டில் எது முக்கியம், மசோதாவா வந்து நீங்க மூலமாகத்தான் ஆட்சியை நடத்த முடியும், இல்லைன்னா அது சாதா சோதாவா போயிடும். அதனால மசோதாவுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. கண்ணை மூடிக்கிட்டு அவரும் ஆதரிச்சாரு. இன்னைக்கு அவர் நிலைமை என்ன? அதே மாதிரி பட்நாய்க்கு ஒரிசாவில் வந்து கண்ணை மூடிட்டு ஆதரிச்சாரு. இன்னைக்கு அவர் கண்ணை பிடிங்கிட்டாங்க பாஜக. எதுக்கு சொல்ல வரேன்னா, எங்கெல்லாம் பாஜக கட்சியோட கூட்டணி சேர்ந்தார்களோ அவர்கள் வீணா போனார்கள், ஏன் காணா போனார்கள் சொல்றது மட்டுமல்ல, இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு சொன்ன ஹரியானாவில் இந்த 10 வருஷத்துல அவங்களுக்கு பிரியன் சொன்ன மாதிரி பார்லிமெண்ட் தேர்தலையும் சரி சட்டமன்ற தேர்தலையும் தொடர்ந்து ஒரு பின்னடைவு அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஹரியானாவை பொறுத்தவரை உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டாரு, அந்த விளையாட்டு வீரர்கள் அந்த ஊரில் தான் அதிகம், அதுவும் மல்யுத்த வீராங்கனைகள். அந்த நிறைய எல்லா விஷயமும் பிரியன் அழகாக சொன்னார். மல்யுத்த வீராங்கனைகள் விஷயத்தில் இன்னைக்கு காங்கிரஸ் அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு காங்கிரஸ் அவர்களையும் களத்தில் இறக்கியிருக்கு, வேட்பாளராக இந்தியனுடைய முன்னாள் கிரிக்கெட் கேப்டன் வீரேந்தர் சேவாக்கும் ஒரு காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரிச்சிருக்கார். ஒருத்தர் ஆதரிச்சு ஓட்டு. விவசாயிகள் போராட்டமும் விவசாயிகளும் அவங்களுக்கு எதிராக இருக்காங்க, அது ஒரு பக்கம். இன்னொன்று ஜாட்டுகளுடைய ஆதரவு பிரியன் சொன்ன மாதிரி அது பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா யார் யார் ஜாட்டு, ஐஎன்எல்டியும் ஜாட்டு, அந்த ஜனதா கட்சியும் ஜாட்டு. அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே ஜாட்டுடைய ஓட்டு கிடைக்காதனால தான் அவங்க வந்து அவங்க நிலை நாட்ட முடியல, அவங்க ஆட்சியை பேசலாம். அப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து ஹரியானாவை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆட்சிக்கு பிரகாசமாக இருந்தாலும் கூட கூட்டணி, அதாவது கர்நாடகாவிலையும் ஹிமாச்சல்ல இருந்து அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் ஆட்சியை பறிச்சோம். மத்திய பிரதேச ராஜஸ்தான் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. மட்டுமல்ல, அயோத்தியிலேயே அவர்களை கோயில் கட்டி இந்தியா முழுக்க வாக்குகளை பெறுவோம் என்று நினைத்தவர்களுக்கு அங்கே தான் அவங்களுக்கு எதிரான ஒரு சூழல் ஏற்பட்டு மட்டுமல்ல, பொது தொகுதியில் ஒரு பட்டியலின மக்கள் பட்டியலின வேட்பாளர் அவங்களே ஜெயிச்சாரு. 3 அதாவது வாக்கு எண்ணிக்கையில் 3 முறை மோடி அவர்கள் தோத்தாரு அவருடைய தொகுதியில் இந்த தடவை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், 303 இருந்து 400 சொன்னவங்க 240க்கு சுருங்குறாங்க. இது மட்டும் இல்ல, இன்னைக்கு காஷ்மீர்ல நான் தேர்தல் கமிஷன் என்ன ஆதரவு பண்ணிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஜம்மு காஷ்மீர்ல ஜம்முல மட்டும் பாஜக வெற்றி பெறக்கூடிய இடங்கள்ல 6 தொகுதியை புதுசா உருவாக்கி இருக்காங்க. எப்படியாவது ஜம்முல அதிகமான இடங்கள் என்பது வழக்கமான ஒரு நடைமுறை தான். நீங்க தேர்தல் நடந்து வேலியில ஒண்ணுதான். இன்னொன்னு சொல்லலாம்ல, நீங்க முன்னாடியே வந்து வெற்றி வாய்ப்பை நீங்க இல்லங்கிறதுக்காக தேர்தல் நடத்தி என்பது வழக்கமாக சொல்ற குற்றச்சாட்டை எடுத்துக்கலாமா? அதிகரிச்சிருக்கு. சரி, பாத்தீங்கன்னா 6 தொகுதியை ஜம்முல அதிகமாக்கி இருக்காங்க. இப்படி எல்லாம் தேர்தல் கமிஷன் உங்களுக்கு உதவி கொண்டு இருக்கிறது. இப்போ இன்னைக்கு சென்னை மாநகரத்தில் என்ன நடந்துச்சு? 4 மணி நேரம் ஆகுது நாங்கள் வந்து சேருவதற்கு. 4 மணி நேரம் ஆச்சு. 3 பேர் உயிரிழப்பு.
இல்ல இது பொய்யான தகவல். ஒரு உயிரிழப்பு உறுதியாக இருக்கிறது, மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, போக்குவரத்து நெரிசல்லாம் இருந்தது. நானும் செய்தியா சொன்னா போக்குவரத்து நானே பதில் சொல்றேன். விமானப்படையுடைய சாகசத்தை பார்ப்பதற்காக 10 ஆர்வமா வந்தாங்க மக்கள். வந்தவங்க ஒரே நேரத்தில் ஒரு உயிரிழப்பு ஒன்று ஏற்பட்டாலும் அது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். மணிப்பூர்ல எவ்வளவு உயிரிழப்பு நடந்திருக்கு? கலவரம் சார், அது கலவரம். இது மகிழ்ச்சியா சென்னையில இன்று இந்த கூட்டத்துக்கு இந்த நெரிசல் இல்ல. ஒரு சம்பவம் நிகழ்ந்தா அந்த சம்பவத்தை வைத்து ஒரு அரசை நம்ம குறைத்து மதிப்பிட்டு குறை சொல்வதற்கு நான் வரவில்லை. இன்னொன்னு நீங்க கூட்டணி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகள்லாம் செல்வாக்கை இழந்துட்டு வர்றாங்க, குறைஞ்சிட்டு வர்றாங்கன்னு சொன்னீங்கல்ல. ஆம் ஆத்மி போன தேர்தலில் டெல்லியில் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றாங்க? இப்போ இந்தியா கூட்டணியில் காங்கிரஸோடு சேர்ந்து தொகுதிகளை பங்கிட்ட பிறகு எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்றாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அப்போ காங்கிரஸோடு சேர்ந்ததுனால ஆம் ஆத்மியுடைய சரிவு சந்திச்சதுன்னு சொல்லலாம். ஆம் ஆத்மி சட்டமன்ற தேர்தலில் அதிக இடம் பெற்றார்கள். பாராளுமன்ற தேர்தலில் கடந்த முறையும் பாஜக தான் வந்துச்சு. அதில் ஒன்று நீங்க மாற்றி எடுத்துக்கிச்சு. அதே போல இதயத்துல சொல்றேன் அண்ணே, நீ மத்திய பிரதேசம் இருக்கலானே, ராஜஸ்தான் இருக்கலானே, சொல்லிடுறேன் சத்தீஸ்கரா இருக்கலானே, 3 மாநில தேர்தலுங்க 2018 நவம்பர்ல நடந்த 3 மாநில தேர்தல் காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதி இருக்கு பாத்தீங்களா, அள்ளி விட்டுச்சு. ஆனா பாஜக எந்த விதமான காங்கிரஸ் மாதிரி வாக்குறுதி அள்ளி விடல. ஜார்க்கண்ட்ல அரசு கஜானாவை காலி பண்ற அளவுக்கு நீங்க இலவசத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஒண்ணு இல்ல, காஷ்மீரை பொறுத்தவரை நான் ஒரு 3-4 முறை சென்றிருந்தேன். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இல்லாத அளவுக்கு போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீநகரில் 50 அடிக்கிட்ட இருக்கு, வெளியில எல்லாம் 100 அடிக்கு ஒரு போலீஸை வச்சிருக்காங்க. செலவு யாருக்கு பண்றாங்கன்னா காவலுக்கு தான், பாதுகாப்புக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய அந்த மக்களுக்கு நல்லா தெரியும். காஷ்மீரை பொறுத்தவரை இவங்க அதே அளவுக்கு தான் அந்த தீவிரவாத தாக்குதல் இருக்குங்கிற அறிக்கை நமக்கு மத்திய அரசே கொடுத்துருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அங்கே ஜம்முவிலும் அவர்கள் தோற்கிறார்கள். அதே மாதிரி ஹரியானாவில் பல்வேறு பிரச்சனைகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். நன்றி. ஒன்னு விஷயம் சொல்றேன், 10,000 கோடி ரூபாய்க்கு வீடு, 10,000 கோடி ரூபாய் விமானம், அதே மாதிரி தனக்காக கருத்து கணிப்பு முடிவுகள் நிஜமாகுமா? 4 மாத மத்திய ஆட்சியின் மீதான மதிப்பீடாக அல்லது அதிருப்தியாக தேர்தல் முடிவுகள் வெளிப்படுமா? அல்லது 4 மாத கால ஆட்சி அங்கீகரிக்கின்ற வகையில் அமையுமா? காங்கிரஸ் கூட்டணி 2 மாநிலங்களிலுமே ஆட்சி அமைக்குமா அல்லது இழுபறியாக இருக்குமா என்பதையெல்லாம் 8ஆம் தேதி காலைக்குள்ளாக தெரிந்துவிடும். அதுவரை காத்திருப்போம். கேள்வி நேரத்தினுடைய இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்கிறது. பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி.